வணக்கம் நண்பர்களே. சுடிதார் சாதா டாப் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தைச்சிப்போம். ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் மடித்து தைச்சிக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிப்போம். 3/4 ஸ்லீவு 15 இன்ச் லென்த் இருக்குது. கை வந்து 10 லூஸ், கை லூஸு. இப்போ பாட்டம் மடித்து தைச்சிப்போம். லாஸ்ட்டாக கூட பாட்டம் மடிக்கலாம், சைடும் பாட்டம் எல்லாம். இருந்தாலும் முன்னாடியே மடிச்சுக்கிறோம். 1/2 இன்ச் மடிச்சுக்குங்க. சுற்றி 1/2 இன்ச் தைச்சிக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சொல்லித்தரேன் நான். ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு 1/2 இன்ச் தைச்சிக்கலாம். சுற்றி தைச்சிட்டு மேலே ஒரு எட்ஜு தள்ளி ஒன்று போட்டுக்கலாம். சுற்றி ஒரு எட்ஜு தள்ளி ஒன்று போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து அப்படியே வந்து ஒரே மாதிரி தைச்சிப்போம். மடித்து தைச்சிங்கன்னா ஒரு எட்ஜு தள்ளி ஒன்று போட்டுக்கலாம். ஈஸியாக அப்படியே சாதா டாப் தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதே போல் மேலே ஒரு எட்ஜு தையல் போட்டுங்க. இது ஈஸியாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன். எல்லாம் வந்து ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து மடித்து தைக்கலாம். அந்த மெத்தடும் தைக்கலாம். இது வந்து காலரு, நெக்குக்கு வந்து காலர் வைக்க போகிறோம். அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு ஓப்பனுக்கு தைக்க போகிறோம். ஒரு நூல் பிடிச்சி அப்படியே கிட்ட வந்து வி ஷேப்பில் அப்படியே இறக்குங்க. அப்படியே திருப்பி நாங்கள் வந்து வி ஷேப்பில் ஆரம்பித்து ஒரு நூல் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. சென்டர் பீஸை கட் பண்ணிடலாம். 4 இன்ச்சு ஃப்ரண்ட்டு ஓப்பனு, காலர் நெக்கு. மேலே ஒரு எஜித்தல் மட்டும் போட்டுங்க. எஜித்தல் ஒன்று போட்டு மேலே வேணால் பாயிண்ட் அவுட் போட்டுக்கலாம். மேலே ஒரு பாயிண்ட் அவுட் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் பேக் வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணின்னு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர் 1/2 இன்ச்சு துணி விட்டுருப்போம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். என்ன நான் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம்.
ஸ்லீவ் அட்டாச் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சிப்போம். ஒரே மாதிரியே 1/2 இன்ச்சு தைங்க. 2 பக்கமும் அதே போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். புதுசாக கற்றுக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கவங்களுக்கு மட்டும்தான். ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. சைடு வந்து ஸ்லீவ் வந்து 10 வச்சாச்சு. இப்போ பாடி யூஸ் பார்த்துட்டோம். 19 இருக்குது. 19 வச்சு இப்போ மார்க் பண்ணி வச்சு அங்கே வந்து தைச்சிக்கலாம். இன்னொரு தையல் ஒன்று போட்டுப்போம். கை லூஸ் 10, பாடி லூஸ் வந்து 19 வச்சுருக்கோம். இடுப்பாண்டா மேலே கல்லெல்லாம் எடுக்கல பாருங்கள். நீங்கள் டைட் பிடிக்க தந்தாலும் யாருன்னா வந்து டைட் பிடிக்க தான் கொடுத்தாங்கன்னா கூட ஸ்லீவும் வந்து இடுப்பாண்டே எடுத்தால் போதும். அழகாக வந்து டைட் பிடிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, தைச்சாச்சு. இப்போ வந்து காலர் ரெடி பண்ணிப்போம். பைண்டு கலர் வருது, அதை ரெடி பண்ணிப்போம். கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா மடித்து பாயிண்டட் போட்டு வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணிப்போம். சுற்றி அந்த காலர் மேலே ஏறக்கூடாது. காலர் எஜ்ஜிலே வரட்டும் தையல். ஒரு நூல் கூட வந்து அந்த காலர் மேலே ஏறக்கூடாது. பைண்டு மேலே அது கரெக்டாக பார்த்துக்குங்க. கேன்வஸ் மேலே வந்து ஏறக்கூடாது. சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கார்னர் மட்டும் லைட்டாக இது பண்ணி வெட்டிக்குங்க. கீழே வந்து ஒரு நூல் மட்டும் விடுங்க. அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நூல் விடுங்க போதும். ஒரு நூல்னால் ஒரு இது 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. சென்டர் வச்சு போட்டாச்சு. இப்போ வந்து உள் பக்கமாக அட்டாச் பண்ணணும். உள் பக்கமாக அட்டாச் பண்ணால் தான் மேல் பக்கம் வரும். மேல் பக்கம் அட்டாச் பண்ணிங்கன்னா வந்து காலர் வந்து உள்ளே வெளியே ஆகிடும். அதில் வந்து உள் பக்கமாக அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றி எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுன்னு வருவோம். எஜ்ஜு தையல் போட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையலில் சுற்றி போட்டுன்னா முடிஞ்சிச்சு. நல்லா கரெக்டாக வச்சு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிங்க. அப்போ தான் கேன்வாஸ் நவுறாது. கரெக்டாக பார்த்துங்க. சுற்றி ஒரு
தையல் போட்டு வந்துடுவோம். எஜ்ஜு தையல். அவ்வளோதான் நண்பர்களே, ஈஸியாக வந்து தைச்சிட்டோம். நீங்களும் வந்து சாதா சுடிதார் கேன்வாஸ் வச்சு தைக்கிறது எப்படின்னு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் வந்து பொறுமையாக கற்றுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.